Hello guys, welcome to Ilakya Kumaran's vlog. Welcome. And thank you so much எங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. நாங்களாம் இது நினைக்கவே இல்லை. நார்மலா நாங்க எப்படி யூடியூப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளா பண்ணிட்டே இருக்கேன். வியூஸும் போக மாட்டேங்குது, ஒன்னும் போக மாட்டேங்குது. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? என்ன கான்செப்ட்ல நான் போறதுன்னே எனக்கு ஐடியா இல்ல. அப்படின்னா கிடையாது, வியூஸ் போகுது, எனக்கு டைம் கிடையாது, எனக்கும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குது. அதனால வியூஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. ஊழல போயாம இந்த vlog போடுங்கப்பா. எனக்கு ஓப்பனா சொல்றதுங்க, எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவர் பெரிய பிஸ்டா ஆக்டிங் பண்றது கிடையாது. இருந்தாலும் அவர் கம்பல் பண்றதுனால தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு ஏன்னா இல்லாடி மனசு ஆமா, ஏன்னா ஒருத்தருக்கு டல்லா இதா சரி, நான் வீட்டில் ஒருத்தி தானே இருக்கியா, அதனால அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வீடியோ போடுறேன். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரியா? இல்லைன்னு என் ஃபீல்டே வேற, அப்படியே டென்ஷனாக இருப்பேன். அதனால் ஃபோன் வராமல் வந்துட்டு இருக்கேன். அதனால் ஓப்பனாக சொல்ல, நான் நீங்கள் வீடியோவே பாருங்களேன், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு முசிப்பி அங்கே பிளாக் போடுங்கப்பா. திடீர்னு சாப்பிடுவேன், சாப்பிட்டு இருக்கும் போது அவ்வளோ தனியாக பேசிக்கிட்டு இருப்பேன். நான் வாண்டுக்கு அரை திந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பக்கம் சோறு எங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் தண்ணி அங்கிட்டு இருக்குவேன். என்ன நான் வாடுக்கு எதையாவது போன்ல பேசிக்கிட்டு இவாடுக்கு கத்திக்கிட்டு இருப்பா. மேக்ஸிமம் போன்ல பேசிட்டே இருப்பா. நானும் யார் பொண்டாட்டி யாரு கூட பேசுற மாதிரி நான் வாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டே இருக்கணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். இப்படியே பாப்பா. அதே மாதிரி ஹோட்டல்ல போலாம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் பண்ணுன்னா நான் ஆரம்பம் சொல்லி உனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணு, என்னையே கேட்காத. ஏன்னா நான் ஒரு இட்லி சாப்பிடுவேன், இல்லை ஒரு பூரி சாப்பிடுவேன், இல்லை ஒரு நாளைக்கு சாப்பிடவே மாட்டேன், வெறும் காஃபி மட்டும் குடிச்சிருப்பேன். நீ இதுக்கு ஒரு பொங்கல் சாப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்குறேன்னா அது பாதி வேணும். வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, கொடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? ஆமா, எனக்கு என்னமோ இவரு சூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த விஷத்தை வாங்க போறேன், அதே நான் ஷேரிங் பண்ணிட்டு டேஸ்ட் இருக்கா இல்ல பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. விஷம் எப்படின்னு தெரியாது, நல்லாதான் இருக்கு. அதனால அவன் வீடியோ கட்டுறதுனால வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரையா தூக்கத்திலே பார்த்துக்கிட்டு ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை மாதிரி சம்பந்தம் இல்லாம வீடியோ. எனக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு டீச்சிங் எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலா எனக்கு வீடியோ பண்றதும் பிடிக்கும். நான் கல்யாணம் முடிக்க போதெல்லாம் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு 6-7 அப்பதான் ஒரு 8 மாசமே போடாது, நீ வந்துருக்கு புதுசா வந்திருக்க, யாரும் உனக்கு தெரியாது. அப்புறம் நீ வந்து டான்ஸை போடு, அதை போடு, இதை போடு, இல்லை என்ன வீட்டுக்கார சினிமா கூட்டு வந்துட்டாரா அப்படிம்பாங்க. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது சிட்டி கிடையாது, ஒரு டவுன் தான். ஒரு அப்ப வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அப்பதான் வந்துச்சு. நான் கல்யாணம் முடிக்கும் போது இன்ஸ்டாகிராம் அப்பதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டிக்டாக்ல நிறைய 88 புள்ளி ஏதோ வச்சிருந்தா பாக்கல. நானே நிச்சயம் பண்ணும் போது குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஒரு குடும்பம் காட்டு வாசி குளிச்சுட்டு வந்து வரும்போது டவுட் அது காட்டு வாசி சொன்ன குடும்பத்துல வந்து அவங்க அண்ணன் தான் அண்ணன் அண்ணி அண்ணாச்சி அவர் சொல்லலாம் சூப்பர் டைப், அவர்ல பிரமாதம். விட்டே கொடுக்க ஏட்டாஞ்சேரி ரேக்காவஞ்சேரி அவங்க குடும்பத்துக்கு யாரும் கோவம் இருந்தனும். நான் விளையாட சொல்றேன், அவங்கதான் எனக்கு இந்த பஃபலோ முடிச்சு கொடுத்தது. பிக் பஃபலோ. உங்க அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா? எந்த பஃபலோ? பிக் பஃபலோ. அதனால குறைச்சிடல. அவங்க அப்பதான் நிச்சயம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து என்னோட வீடியோவே வீடியோல பாக்கல. சத்தியமா
பல்லு தத்திக்கிட்டு இருந்தேன். சரி. அப்ப இந்த 3 பேரும் வந்து ஏதோ ஆமா, அந்த வீடியோ இருந்தா நான் உங்களுக்கு கிளிப்பிங் ஆட் காட்டுறேன். பண்றேன். இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம பார்த்த பொண்ணுதானா அப்படின்னு டவுட்ல இருந்தேன். உண்மையிலங்க. அப்படியா? ஆ. வாவ். கடைசி பார்த்தீங்கன்னா தெரியல. அப்புறம் இங்க இன்னொரு இடத்துல வந்து ஜட்ஜா போட்டு உட்காந்துருந்தா. ஆமா ஆமா, ஒரு கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கு ஜட்ஜா சரி, இன்வைட் பண்ணிருந்தாங்க. டீச்சர் தானே, ஜட்ஜா தானே இருக்கியா அப்படின்னு நினைச்சு, இங்க ஜட்ஜி கிடையாது, சும்மா பக்கத்துல டிங் ஜாக் டிங் ஜாக்ங்கிறாங்க. இல்ல, இல்ல. உட்கார்ந்தாங்களா? நானும் சரி, அவங்க தான் போயிருந்தேன். அவங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால சரி அவங்க கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன். கடைசி ஜட்ஜா. அப்பதான் தெரியுது, நமக்கு தானே தெரியுங்க ஜட்ஜி அப்படின்னு. அப்புறம் அது என்னமோ வீடியோ டாக்கா எங்க ஆமா, பச்சக், பச்சக், லச்சக், பச்சக், மொச்சக், பச்சக். பச்சக். அன்னைக்குதான் வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லி என் மண்டைய கழுவிட்டு அந்த வீடியோல பாத்துருச்சுக்கோ. இது கொஞ்சம் சொல்லுங்க. ஏத்துறதுக்காக போயிருந்தேன். அப்ப இந்த வந்து ஒரு மாதிரியா இருந்தான். மாதிரியா இருந்தா கொஞ்சம் பிளாக்கிஷா இருக்கும். இப்ப அப்படிதான் இருக்கேன். இருந்தாலும் கழுத இப்ப கொஞ்சம் குண்டானனால கொஞ்சம் கலரா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஸ்கின் கேர் பண்றனால நானும் இந்த பிள்ளை தானே கொஞ்சம் டவுட்லயே இருந்தேன். எனக்கு எதுக்கு ஒருக்கா பார்ப்போம்னு சொல்லிட்டு பேர்லாம் வரல, இலக்கியம் வரல, ஒன்றும் பண்ணாங்கட்டி வரல. நான் அப்பா பேர் மறந்து போச்சு. ரொம்ப சொல்றேன், அப்பா பேர் தெரியாது. அப்பா பேரு ராதாகிருஷ்ணன் தெரியுது. அப்பா சொல்றாங்க, அப்படியா ராதாகிருஷ்ணனா, அப்படியா. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அம்மா பேரே எனக்கு வந்து பட்டு தான் தெரியும், முத்து பட்டு தான் எனக்கு தெரியாது, பட்டு தான் தெரியும். கடைசி பார்த்தீங்கன்னா முழு முழு அப்பதான் பேர் உண்டு. அப்பதான் சொல்லுவேன், ஏமா எனது பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கிய, என்னது ஒத்தரோசா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன் அப்படியே சொல்லுவேன். ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா, எதை எடுத்தாலும் எனக்கு தெரியாது, அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லுவாரு. கல்யாணம் முடிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு சோர்வோம். அது ஒன்று ஒரு வீடியோ சொல்றேன். இது எந்த கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு? லச்சக் மொச்சக் பச்சக். ஆமா, அந்த வீடியோ யாரும் தெரியல. நானும் பல தடவை அந்த வீடியோ வந்துகிட்டே இருந்து, யாருமே சொல்லியா நான் வீடியோ போடுவேன்னு. யாருமே சொல்றேன், ஒன்னே யாரும் சொல்றாங்க இல்ல வீடியோ போடுவேன்னு. கடைசி அப்பதான் பார்த்து இந்த பிள்ளைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சரி சொல்லி டவுட்ல இருந்தேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி அழுகிறது அந்த அந்த ஏட்டா ஃபேமிலியோட வீடியோ பார்த்தலாம், 2-3 வீடியோ பார்த்தலாம், இவன் இருந்தா சரி ஓகே, நமக்கு ரீச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அஸ்தம் சமங்கலம், சாந்தி சாந்தி. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு வீடியோ போடணும், 80K சம்திங் வச்சிருக்கேன் நான் டிக்டாக்ல ஃபாலோவர்ஸ். அப்போ டிக்டாக் வேற பேன் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்குது, வீடியோ போட வேணான்றாரு. ஏன் போடக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன். என் ஃபீல்டுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்றாரு. உங்க ஃபீல்டுக்கு செட் ஆகலைன்னா எனக்கு புரியல அப்படி சொன்னேன். அப்படிதான் என்ன சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் உண்மையா சொன்னாரு. இல்லப்பா, நீ கல்யாணம் ஆகி புதுசா இப்ப இந்த ஊருக்கு இப்ப இருக்க, உன்னை பத்தி யாருக்கும் அவ்வளவா தெரியாது. ஸோ வீடியோவை பார்த்து உன்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இந்த பிள்ளை இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வேணாம், கொஞ்ச நாள் போட்டும் நானே உனக்கு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இவரோடது எனக்கு நியாயமா பட்டுச்சு. சரி ஓகே, அப்ப நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சேச்சி ஏட்டாலாம் சொன்னாங்க, இவதான் எனக்கு சொல்லியே கொடுத்தா, அதனால இவ வீடியோ போடட்டும் அப்படின்னு சொன்னேன்னே. அப்பயும் 2 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்ப 2 years ஆயிடுச்சு, இவளை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், இலைக்கு ஒரு நல்ல பிள்ளை அப்படி சொல்லி நீங்க தானே சொன்னீங்க, நல்ல பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இனிமே உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, ஸோ நீ வீடியோ போடு அப்படி சொன்னாரு. ஆனா வீடியோ போடக்கூடாதுன்னு எனக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது, சத்தியமா எதிர்ப்பு இருந்துச்சு. நானும் அவங்களுக்காக சரி நம்ம ஃபேமிலி மெம்பர் தானேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடாம இருந்தேன். ஒரு கட்டத்துல இவரே சொன்னாரு, நம்ம யாருக்காகலாம் நம்ம வீடியோ போட வேணாம்னு நினைச்சோமோ அவங்களே நம்ம கூட பேசல, இல்லப்பா அவங்களே எங்களை புரிஞ்சுக்கல. நம்ம யாருக்காக வீடியோ போடாம நம்ம குடும்பம்னு நினைச்சு நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அவங்க யாருமே நம்ம கூட இல்லை, அவங்க யாருமே நம்ம கூட பேசல.
அப்ப நம்மளோட தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா, நம்ம இது ஒரு வேலையா தானே பாக்குறோம், அதனால நீ பண்ணு அப்படி சொல்லி இவர் சொல்லி சோ அந்த உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ நீ இந்த ஊரை மதிக்காத. வீடியோக்கு ஃபர்ஸ்ட் இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நான் தனியா நடிக்கிறதுனால தானே எல்லாரும் என்ன அப்போஸ் பண்றாங்க, அப்ப நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ மட்டும் நான் பண்றேன் அவரா வாலண்டரியா சொன்னாரு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேன்னு அந்த வீடியோ பூரா அந்த வீடியோ ஹிட்டு, சரியான ஹிட்டு. ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவே 1 மில்லியன் போயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் சரி கப்பலா அடுத்தடுத்து கேக்குறாங்க கப்பல் வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க அப்படி போட ஆரம்பிச்சிட்டோம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல தனியா வேலை இருக்கேன்னா இது எனக்கு பிடிச்ச வேலையாவும் இருந்துச்சு. ஸோ நாங்க அப்படியே வீடியோ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இப்பயுமே எங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காது நான் வீடியோ போடுறது, போடாத அப்படி சொல்லுவாரு. அப்புறம் இவர் தான் மாமா அவ போடட்டும், அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. நிஜமா அவருக்குள்ள வந்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரும் உள்ள வந்துட்டார். அவருக்கு வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என் ஒருத்திக்காக எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் மனசு கஷ்டப்பட்டாங்க ஒரு சமயத்துல. இவரா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், என்ன உங்க பிள்ளை இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்கு, இவங்களை என்னடா உன் வீட்டுக்காரர் இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்கா, குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்க. ஆக்சுவலி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இல்லப்பா, நான் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா வேலையை விட்டுரு, குழந்தைய பாரு, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுன்னு சொன்னாங்க. நான் 6 மாசம் இல்ல, கல்யாணம் முடிச்ச போது 1 மாசம் கழிச்சு கொரோனா வந்துருச்சு. ஆமா, நான் வேலையை விட்டேன், நிஜமா சொல்றேன். குழந்தைக்காக நான் வேலையை விட்டுட்டேன், ட்ரீட்மெண்ட் பார்ப்போன்ட்டு. அப்புறமும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நின்னது வந்து கொஞ்சம் போயிடுச்சு. நான் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ நான் பயங்கர டிப்ரெஷன் ஆயிட்டேன். உடனே அதுக்கப்புறம் சரி வீடியோ போடுன்னு இவர் பெர்மிஷன் கொடுத்தாரா, வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்புறமா என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா, இப்படி புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, குழந்தை பெத்துக்கிற வழியை பார்க்க மாட்டாங்க. நிஜமா சொல்றோம், குழந்தை நிக்கிறோம், பாக்குறோம், குழந்தை நின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை